ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி ஏர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓட அப்டேட் என்னென்னு பார்க்கலாமா? தமிழ்நாள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். எஸ், ஓப்பனிங் டேட் நமக்கு சொல்லிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி லிங்க்கில் போய் பார்க்கணுன்னு நான் என் சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். எஸ்பிஓ மெம்பர்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னுமே எஸ்பிஓ மெம்பர்ஸ் நிறையா பேர் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே ஃபில் பண்ணி இப்போவே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஆல்ரெடி நமக்கு நிறைய ஒர்க் இப்போத்துலேருந்தே இந்த ஒரு வீக்கெண்டிலேருந்தே நமக்கு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கனால இப்போவே நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மெம்பர்ஸ் உங்களுக்காக தான் சொல்கிறாங்க, வசதியாக இருக்கும். ஓகே, நமக்கு கூடிய சீக்கிரமே க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் தரப்போகிறாங்க. எஸ், ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது. அது கொடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி லாகின் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. இப்போ இருந்தே சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோன்னா தான் நமக்கு அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருந்தே நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. லாஸ்ட் ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நோட்டீஸ் போர்டு ஆடியோ. எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் மறக்காமல் எல்லோரும் கேட்டே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு உண்டான ஆக்சஸ் தான் தராங்க. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் டேட்டா எதையும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும், எஸ்பிஓக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அதில் வச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். எஸ்பிஓக்கு என்ன தேவையோ அதனுடைய விஷயங்கள் மட்டும்தான் அதில் வைக்கணும். ஸோ உங்கள் தேவையில்லாத பர்சனல் டேட்டாஸை நீங்கள் அதில் வைக்கணுங்கன்னு அவசியம் இல்லை. க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணோங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனி விஷயங்கள் மட்டும் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அவங்களோட பர்சனல் டேட்டாஸ் எதுவும் யாரும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, எஸ்பிஓவில் இனிமேல் ஜாயினிங் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் இனி லைஃப் டைமில் 100% ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். இந்த ஆஃபர் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அவங்க பே பண்ண ஃபீஸை, அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸ் போக மிச்சம் இருக்க பணத்தை கண்டிப்பாக நமக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க, திருப்பி தந்துடுவாங்க. அது நம்ம அஃபிலியேட் வேலெட்கே வந்துடும். அதை நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஜாயினிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து யாருக்கு அது பணம் எப்படி போகணுங்கிறத எஸ்பிஓ கம்பெனிக்கு தெரியும். அவங்கவுங்களுக்கான பணம் அவங்கவுங்க கிட்ட அஃபிலியேட்டில் வந்து சேர்ந்து விடும். இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேஷன்ஸ் தான். ஓகே, அடுத்தது என்னென்னா, நம்ம எஸ்பிஓ கம்பெனி இனிமேல் ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிறனால நிறைய மெம்பர்ஸ் உள்ள வரலாம் அப்படின்னு நம்ம இருக்கிற மெம்பர்ஸே ஆல்ரெடி நினைக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ கம்பெனிக்கு நிறைய மெம்பர்ஸ் தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட்டு இத்தனை பேர் இருந்தால் போதும். ஜெனியூவனாக கம்பெனியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மெம்பர்ஸ், வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனி, அதோட ஸ்டாப் ஆகிடுறதில்ல. நமக்கு ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எஸ்பிஓ கம்பெனி கொடுக்க போகிறாங்க. ஸோ லிமிட்டட் பீப்புள்ஸ், லிமிட்டட் ஆளுங்க, அவங்களுக்கு கரெக்டான வேலை பார்க்குற ஆளுங்க இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. கம்மிங் நம்ம எஸ்பிஓட ஒர்க் எப்படி இருக்குன்னா, அது எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்ட் ஜாப்ஸாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். மார்க்கெட்டிங் கிடையாது. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வேலை எப்படின்னு. அது பிஸ்னஸ் ஓரியன்டானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு கிடையாது, சர்வீஸ் பேஸ்டு தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸிங் மாதிரியான ரிலேட்டடானதாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் சர்வீஸில் டிஃப்ரெண்ட்டாக மற்ற விஷயங்கள் இன்னும் வேறு மாதிரி என்ன கொண்டு வரலாங்கிறத புதுசாக யோசித்து எஸ்பிஓ கம்பெனி நமக்கு செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு லான்ச் பண்ணும்போது தெரியும். ஸோ எல்லோரும் எந்த கன்ஃபியூஷன்லேயும் இருக்காதீங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு. நிறைய ஜாயினிங் வரும். ஃப்ரீ ஜாயினிங்கிறதுனால எஸ்பிஓ கம்பெனி இப்படி ஆள் சேர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால் ஏதோ ஹேங்கிங் ப்ராப்ளம் வரும், இதனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும், அப்படிலாம் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, எஸ்பிஓ கம்பெனியோட தாட்ஸ் வேறு, ஃப்யூச்சர் கோல் வேறு. ஸோ யாரும் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நாம் எல்லோரும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தோம் போனோம் அப்படி இல்லாமல் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக எஸ்பிஓவில் கடைசி வரைக்கும் மெம்பர்ஸ் எல்லாரும்னா எல்லாரும் கிடையாது. அவங்களுக்கு ஜெனியூவனான பர்ஃபெக்டான மெம்பர்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இத்தனை மெம்பர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால் இத்தனை மெம்பர்ஸ் இருந்தால் போதுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்குவாங்க எஸ்பிஓ கம்பெனி. இது எல்லாமே லான்ச் ஆகும்போது மெம்பர்ஸான நமக்கே புரியும்.
தெரிஞ்சுக்கும் ஒர்க் எப்படிங்கிறத. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப லேட் ஆகும்னு யாரும் நினைக்க வேணாம். ஓப்பனிங் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்பிஓக்கு தேவை நிறைய மெம்பர்ஸ் இல்லை, குவாலிஃபைடு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, எப்படி மெம்பர்ஸ்னால் இந்த பேருக்கு நானும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த மாதிரி மெம்பர்ஸ் கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் போய் தப்பாக இல்லை அதர் கம்பெனிஸ் பற்றி கமெண்ட் பண்ணுற அந்த மாதிரி மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதுதான் குவாலிஃபைடு மெம்பர்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ண விஷயம். உண்மையிலே உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மெம்பர்ஸ் நம்ம எஸ்பிஓவில் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கான அப்டேஷன்ஸ் இவ்வளோ தான். நம்ம எஸ்பிஓ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதுக்கப்புறம் கம்பெனி திருப்பி வருமா வராதா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டவங்களுக்கு ஓப்பனிங் ஆகி இன்னும் நம்ம நல்லபடியாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் செக்ஷன் போய் பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல மாதிரியான ஒரு பதில் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.